ஹலோ கைஸ், டியூஸ்டே ஈவினிங் பொள்ளாச்சியில் ரொம்ப நாளாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு இன்றைக்கி மழை அடிச்சிருச்சு. நான் ஸ்கூல்லேருந்து கிளம்பும்போது பெட்ரோல் வேறு செக் பண்ணலை. பெட்ரோல் ட்ரை ஆகி நடு பாலத்திலே நின்றுச்சு. இதுக்கு மேலே இந்த மலையில் வண்டியை தள்ளிட்டு போக முடியாது அப்படின்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தேன். கேனில் பெட்ரோல் வாங்கிட்டு வர சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேனில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களே டோ பண்ணிவிட்டு பெட்ரோல் பங்குக்கு ஒரு வழியாக போய் சேர்ந்தாச்சு. பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டியும் ட்ரை ஆனதுனால ஸ்டார்ட் ஆகலை. 2 கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு சீக்கிரம் வீடு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் போக போக மழை பெருசாக தெரியல. சரி இப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறக்குள்ள நல்லூர் கிட்ட போக போக மழை நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஹெல்மெட்டும் வேறு போடலை. சரி எனக்கும் தான் மலையில் வண்டி ஓட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். அடுத்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்மளோட 2 ஜீவன்கள் எங்கே அப்படின்ட்டு போய் லைட் போட்டுட்டு 2த்தையும் பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஓடி வந்துட்டார் டக்குன்ட்டு. இன்னும் மீனுக்குட்டியை காணுமே அப்படின்ட்டு நான் மீனுக்குட்டியை ஜஸ்ட்டு கூப்பிட்டேன். அவன் எப்படி வரான்னு மட்டும் பாருங்கள். மீனுக்குட்டி இப்படி தான் இவங்க 2 பேரும். நான் காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைமும் தெரியும், ஈவினிங் வர டைமும் தெரியும். எங்கே இருந்தாலும் நான் பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க. அவ்வளோ சமத்து 2 பேருமே. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய கண்ணாடியை தான் முதல்ல பார்த்தேன். எவ்வளோ வாட்டர் ட்ராப்ஸ் பாருங்கள். இந்த கண்ணாடியை போட்டுட்டு தான் நான் ஹெல்மெட்டும் இல்லாமல் வண்டியை அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்தேன். சரி இது கிடக்குது ஒரு பக்கம்னு விட்டு தள்ளிட்டு அடுத்து பப்பிக்குட்டி என்ன விடுதுன்னு பார்த்தா நல்ல பிள்ளையே உள்ளே படுத்திருந்தா. அவளை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அடுத்து இவங்க 2 பேத்துக்கு பால் ஊற்றி வச்சுட்டு நானும் ஒரு டீ போட்டு பால்கனியில் அப்படியே உட்காந்துட்டேன். இவன் என்னத்தடா குறுகுறுன்னு பார்த்துக்கிறான்னு பார்த்துட்டு இருந்தா நிலாக்குட்டி வந்து சோஃபாவை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து இங்கே மீனுக்குட்டி பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி யாருக்கெல்லாம் உங்களுக்கு மலையில் வண்டி ஓட்ட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மினி வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.